ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான மீன் உருளை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு ஆஃப் தக்காளி எடுத்துக்கணும், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு மெயினானது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ஒரு 3 ஸ்பூன் வச்சுக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் 1 பை 1 போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மிளகு ஜீரகம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிருங்க, வெங்காயம் தக்காளியெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த தூள்லாம் சேர்க்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக வரட்டும். எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தேங்காய் பேஸ்ட்டு, இது ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தது தான், அதையும் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, இது நம்ம நமக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 கிலோ மீனுக்கு சேர்க்குறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கோட்டிங் கொட்டாமல் இருக்கும் நம்ம போடுற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம். சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு. இது புளி பேஸ்ட்டு நான் சேர்ப்பேன். லெமன் சேர்த்துக்கலாம். எனக்கான லெமனை விட புளி பேஸ்ட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 4 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் வறுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மீன் வறுவல் மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மீனெல்லாம் சேர்த்து நல்லா கோட்டிங் கொடுக்கணும். இப்போ மீனை ஒன்று ஒன்றா சேருங்க. நல்லா அது உள்ளாரெல்லாம் போகிற மாதிரி டீப்பாக சேர்க்கணும். சிங்கிளாக நீங்கள் பரட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படி மொத்தமாக எடுத்து போட்டாலும் சரி, அது உள்ளாரெல்லாம் கோட்டிங் நல்லா கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளார டேஸ்ட்டாக இருக்கும், அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் டீப்பாக இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா இறங்கிடும். இப்போ நான் இதில் பாதி மீன் எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். நாங்கள் அப்பப்போக்கு சூடாக எடுத்து பொரித்து சாப்பிட்டுப்போம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்ய போகிறதுக்கு ஒரு மத்தியானம் செய்கிறோன்னா நம்ம காலையிலேயே எடுத்து வெளில வச்சிடணும். இப்போ இது மாதிரி ஒரு பேனில், நல்லா அகலமான ஒரு பேனில், ஒரு அலுமினிய பேனில் எண்ணெயை விட்டுக்கோங்க. இதுனா எண்ணெய் நிறைய ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அடுத்ததெல்லாம் போடுவேன். ஏன்னா உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எடுத்து போட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 7-8 பீஸ் வரைக்கும் போடலாம், நமக்கு அந்தளவுக்கு இடம் இருக்குது. நல்லா எண்ணெயும் ரொம்ப ஆகாது. இது மாதிரி பேன் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கு. இப்போ லைட்டாக ரொம்ப போட்டு பெரட்டி எடுக்காமல் லைட்டாக திருப்பி எடுங்க. நமக்கு அதில் உள்ள சேர்த்துருக்க மசாலா ஐட்டம்லாம் அதிகம், அது எதுவுமே நமக்கு கொட்டாது பாருங்கள். இதுக்கு தான் நம்ம மெயினாக அந்த தக்காளி கார்ன்ஃப்ளவர்லாம் நம்ம அதுக்காக தான் சேர்க்குறோம். பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே கொட்டலை பாருங்கள், எல்லாமே அது மேலேயே தான் உங்களுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மசாலா கூட அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லாேருக்கும், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது போல் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ரெசிபீஸ்லாம் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.